ஓகே. அ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கள் மத்தியில எங்களோட ஃபிட் டாக்டர் வசா ஃப்ரம் யூகே. அவர் எங்களுக்கு எவ்வளவோ பேருக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு ஆபத்தில் நாங்கள் அவரைத்தான் கால் பண்ணுறது. அவர் ஒரு வைத்தியர் மாத்திரமல்ல, ஒரு ஒரு வைத்திய ஆசிரியராகவும் இருக்கிறார். நல்லாக காரியங்களை விளங்கப்படுத்துவார். ஸோ டாக்டர் வாசா எங்களுக்கு டயபிட்டிஸ் பற்றி இதில் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார். வாசா ஓட்டியும். தேங்க்யூ பாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்து நாங்கள் பேச போகிறது டயபிட்டிஸை நாங்கள் ஏன் சீரியஸாக எடுத்து அதை நாங்கள் எப்படி அதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம்ன்றதை இன்றைக்கு நாங்கள் பேர்ந்து படிக்க போகிறோம் டாக்டர் நிஷாந்திலிருந்து. ஆனால் இன்றைக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணிக்க நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் ஏன் டயபிட்டிஸால் பாதிக்கப்படுறோம்? அதாவது நாங்கள் பிளட் ப்ரெஷராலேயோ டயபிட்டிஸாலேயோ கொலஸ்ட்ராலாலேயோ நாங்கள் பாதிக்கப்படுறது எங்களோட உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸ் என்று சொல்லுவோம். நாங்கள் இங்கிலீஷ்ல நாங்கள் நாடி நாளம் என்று சொல்றது. நாடி தான் ஆர்ட்ரிஸ், அதுதான் ஹார்ட்ல இருந்து ரத்தத்தை உடம்பு முழுவதுக்கும் கொண்டு போகும் ஒரு பைப். அந்த பைப்பில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். இருந்துட்டு அந்த பைப் பிளாக் ஆகும், இல்லாட்டி இருந்துட்டு பைப் டேமேஜ் ஆகி உடைஞ்சு லீக் ஆகும். அப்ப நாங்கள் எப்படி அந்த பைப்பை டேமேஜ் ஆகாம பார்த்து கொள்றது என்றுதான் எங்களோட முக்கியமான ஆர்வம், எங்களோட ஊக்கம் இருக்குது. அப்ப அது டயபிட்டிஸால பழுதா போகும், கொலஸ்ட்ராலாலையும் பழுதா போகும், அது பிளட் ப்ரெஷராலையும் பழுதா போகும். அப்ப நாங்கள் என்ன, இப்ப எங்களுக்கு நாங்கள் பேஷண்ட்ஸோட கதை கேட்க நாங்கள் என்ன சொல்ல வாரோம் என்றால், நாங்கள் எப்படி அந்த பைப்பை பிளாக் ஆகாம லீக் ஆகாம பார்த்துக்கொள்ளலாம். அப்ப அது நாங்கள் பார்த்துக்கொள்றதுக்கு நாங்கள் பிளட் ப்ரெஷரை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொள்ளணும், நார்மல் லெவலில் வச்சுக்கொள்ளணும், கொலஸ்ட்ராலையும் நார்மல் லெவலில் வச்சுக்கொள்ளணும், பிளட் சுகரையும் நாங்கள் நார்மல் லெவலில் வச்சுக்கொள்ளணும். அப்போ நாங்கள் டயபிட்டிஸை பற்றி கதைக்க நாங்கள் பிளட் சுகரை மாத்திரம் பற்றி கதைக்க மாட்டோம். நாங்கள் கதைக்க நாங்கள் பிளட் ப்ரெஷரை பற்றியும் கதைப்போம், கொலஸ்ட்ரால் பற்றியும் கதைப்போம், சுகரை பற்றி 3 விஷயங்களை பற்றியும் நாங்கள் கதைப்போம். அப்போ நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எப்படி நாங்கள் இதை செய்து கொள்ளலாம்? அப்போ அந்த பைப்பை பழுதாக்குறதுல முக்கியமான காரணம், கனவு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சிகரெட் குடிக்கிறது. அப்ப சிகரெட் குடிக்கிறதால நல்லா பழுதா போகும். எக்ஸஸ் ஆல்கஹால் எடுத்தாலும் அந்த பைப் பழுதா போகும். பைப்பை எப்படி பழுதாக்கலாம்னு நான் இப்ப 2 முக்கிய காரணம் சொல்லிட்டேன். ஒன்று ஸ்மோக்கிங், ஒன்று ஆல்கஹால், எக்ஸஸ் ஆல்கஹால். 3 விஷயம் சொல்லி போட்டேன். பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், பிளட் சுகர். அதுவும் பைப்பை பழுதாக்கும். அப்ப எப்படி நாங்கள் இந்த பைப்பை பாதுகாக்கலாம் என்றால் பார்க்க போனால், அது ஒழுங்கா நாங்கள் ரெகுலரா எக்ஸசைஸ் செய்தா அந்த பைப்பை நாங்கள் பாதுகாக்கலாம். எங்களோட வெயிட்டை நாங்கள் கூடாம போகாம ஒரு சாதாரண லெவல்ல நாங்கள் எங்களோட பாடியின் வெயிட்டை வச்சு கொண்டிருந்தோம் என்றால் அதுவும் அந்த பைப்பை பார்த்துக்கணும். ஆனா இன்னொரு விஷயம் நாங்கள் யோசிச்சு அறிய பழகணும். எங்களுக்கு ஒரு நாளில் எங்களுக்கு ஒரு ரெஸ்டான டைமும் வேணும். நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணி எங்களோட பிளட் ப்ரெஷரையும் எங்களோட ஹார்ட் ரேட்டையும் கொஞ்சம் குறைச்சி ஒரு நிதானமான நிம்மதியான ஒரு நேரம் எங்களோட 24 மணி நேர வாழ்க்கையில நாங்கள் செய்து கொள்ளணும். டே டைம்ல படுக்கைக்க சரி, ஒருங்களுக்கு ஒரு 8 மணித்தியாலமோ, சில பேருக்கு 6 மணித்தியாலமோ ஒரு ஒழுங்கான ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா மெட்ட நேரத்துல அப்ப நாங்கள் மெட்ட 24 மணி நேரத்துல 8 ஹவர்ஸ் படுத்தாலும் டே டைம்ல தானும் நாங்கள் ஒரு நேரத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். நாங்கள் எப்படி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் நிதானமா நிம்மதியா இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எங்களோட ஹார்ட் ரேட்டையும் பிளட் ப்ரெஷரையும் குறைக்கிறதுக்கு அந்த நேரத்துல நாங்கள் அப்படி போய்க்க எங்களுக்கு அது உடம்புக்குள்ள ஒரு ரெஸ்ட் ஒன்று கிடைக்கும். அது எங்களுக்கு நல்லா உதவும். மற்றது நாங்கள் பழகி கொள்ளணும். ஒழுங்கான நேரத்துல சாப்பிட்றதுக்கும் நாங்கள் பழகி கொள்ளணும். அதாவது முழு நாளும் சாப்பிடாம இருந்து இரவுல ஒரு பெரிய சாப்பாடை சாப்பிட்றது உடம்புக்கு சரி வராது. அது அந்த ரொம்ப மழை பெஞ்சு வெள்ளம் வந்த மாதிரி தான் உடம்புக்கு அது அடிக்கும். அதை விட்டு போட்டு நாங்கள் ஒழுங்கான நேரத்துல ஒரு முறையான அமௌண்ட் சாப்பிட்டோம்னா அதுவும் எங்களோட உடம்புக்கு அந்த சுகர் லோட் கொடுப்போம். இப்ப கலை நேரம் சாப்பிடாம விட்டு போட்டு ஒரே அடிக்க ஒரு பெரிய சாப்பாடு சாப்பிட போனோம்னா அது ஒரு பெரிய பயங்கர ஒரு சுகர் லோடுன்ற அடிவடும் உடம்புக்கு. அது உடம்பு அதை பார்த்துக்கொள்ளணும். பெரிய மழை பெஞ்சு வெள்ளம் வந்த மாதிரி. அதையும் நாங்கள் அறிஞ்சு சரியான நேரத்தை சரியான அமௌண்ட் சாப்பிட்டோம்னா அதுவும் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவும். மற்றது நாங்கள் யோசிச்சு கொள்ளணும், உப்பு.
உப்பு கலக்க போட்டு சாப்பிட்டா அது பிளட் ப்ரெஷரை கூட்டும். அப்ப நாங்கள் உப்பு போடுற சாப்பாடு போடுறத கொஞ்சம் குறைக்க பழகணும். மற்றது இந்த பொரிச்ச சாப்பாடு, எண்ணெய் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டா அது கொலஸ்ட்ராலை கூட்டும். அப்ப அதையும் நாங்கள் கவனிச்சுக் கொள்வோம். அப்ப நாங்க அந்த டயபிட்டிஸ் பத்தி கேட்க நாங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது சுகர் சுகர் சுகர்ன்னு சொல்லி அது ஒரு சுகர் மருத்துவமா மாத்தாம அது ஒரு பைப்பை டேமேஜ் பண்ற ஒரு வருத்தமா நாங்கள் யோசிச்சு அந்த பைப்பை நாங்கள் எப்படி பாதுகாக்கலாம் என்று யோசிச்சு போனா எங்களுக்கு வெற்றி காண முடியும். நாங்கள் வெற்றி காண முடியும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இப்ப நாங்கள் சொல்றோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சில பேஷண்ட்ஸ் 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ ஒழுங்கா டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி 5 10 15 கிலோ குறைச்ச பேஷண்ட்ஸ் இப்ப இருக்கிறாங்க. அந்த பேஷண்ட்ஸ் பார்த்தா அவங்க டயபிட்டிஸை வெட்டி கண்டுட்டாங்க. டயபிட்டிஸ் அவங்க ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க இங்கிலீஷ் சொல்லுவோம். அது அது திருந்திட்டு அவைகள் அந்த வெயிட்டை வடிவா பார்த்து கொண்டு இருந்துட்டோம்னா அவைகளுக்கு டயபிட்டிஸ் வராது. வெயிட் கொஞ்சம் கூடினா அது திருப்பி வந்துடும். அப்ப அதனாலதான் நாங்கள் இப்ப சொல்றோம் ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை வர முதல் உடம்புக்கு பிரச்சனை வர முதல் டயபிட்டிஸ் தொடங்கின நாள்ல இருந்தே நாங்கள் அதை சீரியஸை அடுத்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். டயபிட்டிஸ் அந்த பைப்பை பாதிக்காது. டயபிட்டிஸ் அந்த பைப்பை பாதிக்காட்டி எங்களுக்கு பைப் டேமேஜால வர ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ கிட்னில வர பிரச்சனைகளோ நாங்கள் வர்றதை குறைக்கலாம். வர்றதுனால பின் போடலாம். அதுக்குத்தான் நாங்கள் இதை சீரியஸ் அடுத்து நாங்கள் எங்களால செய்ய முடிய எல்லாத்தையும் செய்து மருந்துகளை எடுத்து, ஆனா மருந்துகளுக்கு முதல் நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்க சொல்லுவோம், நாங்கள் வாழ்க்கை முறைகளை நாங்கள் மாற்றி மருந்தை எடுத்தோம் என்றால் நாங்கள் வெற்றி காணலாம். அதைத்தான் நாங்கள் யோசிச்சு செய்யணும். அதான் டாக்டர் நிஷாந்தி அந்த முக்கியமான விஷயங்களை, அந்த மருந்து சம்பந்தமான விஷயங்களை, அந்த டயட் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். ஆமீன். தேங்க்யூ டாக்டர் வாசா. ஒன்றரை கேள்வியெல்லாம் நான் கேட்கிறேன். இப்ப எனக்குள்ள சரி அந்த குழாய் நல்ல விளக்கம் அது சுகர் மாத்திரம் இல்லை, கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் எல்லாம் அதை அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆள் தனக்குள்ள சுகர் பிரச்சனை இருக்குதா இல்லை ப்ரெஷர் பிரச்சனை இருக்குதா, கொலஸ்ட்ரால் அதே மாதிரி இன்னொரு ஆளுக்குள்ள இருக்குமான்றது எப்படி அதுக்கு வெள்ளனையே ஏர்லி சைன்ஸ் என்ன? அதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றால் அந்த சுகர் ஒரு லெவலுக்கு கூட மட்டும் எங்களுக்கு தெரியாது கூடிக்கொண்டு போகுது. அந்த பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கூட போக மட்டும் எங்களுக்கு தெரியாதது கூடிக்கொண்டு போகுது. கொலஸ்ட்ராலுக்கும் அதுதான் பிரச்சனை. ஸ்டார்ட்ல ஆரம்பத்துல அது ஒரு காரணத்தையும் ஒரு அறிகுறியும் எங்களுக்கு காட்டாது. அப்ப அதைதான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் 40 வயசுக்கு பிறகு எல்லாரும் அட்லீஸ்ட் ஒருக்கா ஆவது தங்களோட வாழ்க்கையில சுகரையும் பிளட் ப்ரெஷரையும் கொலஸ்ட்ராலையும் செக் பண்ணி பார்க்கணும். அப்ப செக் பண்ணி பார்த்தா நாங்கள் ஆரம்பத்துல அந்த அறிகுறி வர முதலே கண்டுபிடிக்கிறதா எங்களோட ஆர்வம். அறிகுறி வந்தா அப்புறம் கண்டுபிடிச்சா அந்த உடம்புல ஒரு சில பேருக்கு 2 3 4 வருஷங்களா அந்த வியாதி வந்துட்டு. அப்ப அந்த பாதிப்பு தொடங்கிட்டு. அப்ப அதை நான் எல்லாருக்கும் சொல்றேன்னா 40 வயசுக்கு பிறகு ஒருக்கா ஆவது இது முன்னே டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் இதுக்கு செலவு வரும். ரெண்டுபடியா நாங்கள் அதுக்கு பிறகு சொல்றோம். நாங்கள் அதுக்கு பிறகு 40 வயசு ஆளுக்கு சொல்லுவோம் ஒரு 3 இயர்ஸுக்கு பிறகு செக் பண்ணுங்க. ஆனா 50 வயசு ஆட்களுக்கு சொல்லுவோம் 3 இயர்ஸுக்கு பிறகு செக் பண்ண போனா இருந்துட்டு வந்து தங்கிடும். அப்ப நாங்க அவைகளுக்கு இருந்துட்டு 2 இயர்ஸுக்கு பிறகு போக செக் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா நாங்கள் எவ்ரி இயர் செக் பண்றது நாங்கள் எல்லாருக்கும் சொல்றது இல்லை. ஏன்னா அது காசு போறபடியா இருக்கு. ஆனா 7 மண்டா எவ்ரி இயர் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வசதி இருந்தா. இல்லாட்டி அட்லீஸ்ட் எவ்ரி 2-3 இயர்ஸ் ஆவது ஒரு சுகரையும் ஒரு பிளட் பிரஷரையும் கொலஸ்ட்ராலையும் செக் பண்ணீங்களா அது உங்களுக்கு அறிகுறி வர முதல் கண்டுபிடிக்க முடியுமா இருக்கும். ஆனா அறிகுறி சுகர் கூடினா கணக்க ஒரு லெவலுக்கு மேல சுகர் கூடினா உங்களுக்கு பசித்தன்மை வரும், வெயிட் லாஸ் வரும். இல்லாட்டி உங்களுக்கு கனநேரம் யூரின் போற இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 5 தரம் போறீங்கன்னா நீங்கள் நாளைக்கு 8 தரம் போவீங்க. இல்லாட்டி இரவுல ஒலிம்பி போக வேண்டி வரலாம். இல்லாட்டி கணக்க தாகம் வரலாம். ஆனா தாகமும் கணக்க யூரின் போறதும் வெயிட் லாஸ் போறதும் கணக்க பசி வாரதும் அது அந்த அறிகுறிகள் என்றால் உங்களோட சுகர் ஒரு லெவலுக்கு மேல கூட போட்டுச்சு. அந்த லெவல் மட்டும் வேற பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். என்னைய பொறுத்த மட்டும் நான் முதல் சொன்ன மாதிரி நீங்க ஒரு காம் டெக்ஸ்ட் பண்ணாட்டி
40 வயசுல அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போங்க. அது 3 டெஸ்ட் பண்ணுங்க. ஒன்றை டெஸ்ட் பண்ணி பலன் இல்லை. 3 டெஸ்ட் பண்ணணும். சுகரையும், பிளட் ப்ரெஷரையும், கொலஸ்ட்ராலையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 3 பிடிக்கணும் ஏர்லியா. ஆல்ரைட். இப்போ ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின், அதில் இந்த மூன்றுலேயும் சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எது கூட தாக்கத்தை அந்த பைப்பில் உருவாக்குதுன்றா கான்சர் இருக்கா? டிஃபரண்ட் வெவ்வேறையா செய்து கொள்ளும். ஸோ பிளட் ப்ரெஷர் பொதுவாக பிளாக்களை உண்டாக்கும். ஆனால் அது பேர்ஸ்டிங்கே உண்டாக்கும், லீக்கிங்கே உண்டாக்கும். கொலஸ்ட்ரால் கூட பிளாக்கை உண்டாக்கும். சுகர் அது அந்த பிளாக்கை கூட உண்டாக்கும். ஸோ நான் ஒன்றையும் செலக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மூன்றும் எனக்கு எதிரிகள். நான் 3 கண்ட்ரோல் பண்ணணும். நான் இந்த பேஷண்ட்ஸுக்கு விளங்கப்பாட்டுக்கே சொல்றேன். இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பேர்குலர் கள்ளன் வர்றதை நிப்பாட்டுறோம்டா, நாங்கள் கதவையும் பூட்டி ஜன்னலையும் பூட்டுவோம். நாங்கள் கதவை மாத்திரம் பூட்டி போட்டு ஜன்னலை விட முடியாது. அது மாதிரித்தான் இந்த 3 எதிரிகளையும் நாங்கள் வெற்றி காணுவோம். ஆமேன். அப்போ அதே மாதிரி எக்ஸசைஸ், மெடிகேஷன், ஃபுட், எக்ஸசைஸ் செய்யணும், வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும், மருந்து எடுக்கணும், சாப்பாட்டையும் பார்த்துக்கொள்ளணும். ஆனால் ரெஸ்ட்டையும் நாங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா எங்களோட வாழ்க்கை பிஸியான வாழ்க்கை. நாங்கள் கஷ்டமான நிலையில வேலை செய்கிற இடங்களில் வேலை செய்கிறோம். நீங்கள் வேலை செய்கிறீர்கள், நான் இல்லை, நீங்கள் வேலை செய்கிறீங்க கஷ்டமான இடங்கள்ல. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கூடுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அண்டபடியாத்தான் நீங்கள் ஒரு பிரேக் டைம் எடுக்கணும். ஒரு நிதானம், நிம்மதி ஆன டைம் எடுத்து அந்த டைம்ல உங்களோட உடம்புக்கு ஒரு ரெஸ்ட். அந்த காரை நீங்கள் ஒரு நாளைக்கு 12 மணித்தியாலும் நான் ஸ்டாப்பா காரை ஓட்ட மாட்டீர்கள், மோட்டர் சைக்கிள் ஓட்ட மாட்டீர்கள். அது மோட்டர் சைக்கிள் ஹீட் ஆயிடும். அது மாதிரி தான் உங்கள் உடம்பையும் நீங்கள் மதிச்சு அதையும் நீங்கள் கவனிக்க பழகினால் அதுவும் உங்களுக்கு கட்டாயம் உலகம். ஏன்னா அந்த டைம்ல நீங்கள் ரெகுலரா சாப்பிடவும் பழவீங்க. இல்லாட்டி நீங்கள் அந்த ரெகுலரா சாப்பிட்ற வழக்கம் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அந்த வெள்ளம் ஒவ்வொரு சொன்னேன், அதை மறக்க கூடாது. ஏன்னா உங்களோட உடம்புக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம். சாப்பாடை மிஸ் பண்ணி போட்டு பேருந்து ஒரு கப் போய் முழு நாள் சாப்பாட்டையும் ஒரே அடியா சாப்பிடுங்க. அது கூடாது உடம்புக்கு. அது சரி, அது உடம்பு பாதிக்குது. All right. Thank you, Dr. Vasa. We appreciate நீங்கள் in your busy schedule. And so we will play this video. Ranji, do you have any questions for Dr. Vasa? Okay. All right. So thank you. Thank you. So, and God bless you. Thank you.